இப்போ கண்களுக்கு முன்பதாக தெரிகிற விஷயத்தை நாம் விசுவாசிப்பதே அதிக கடினமா இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கே, அதை நீ நம்புடான்னு சொல்றதே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்புறோம். ஆனா கண்ணுக்கு முன்பதாக தெரியாத ஒரு விஷயத்த, நட்சத்திரமா அங்க இல்ல, ஆனா நட்சத்திரம் இருக்கு, நீ என்னன்னு சொல்றாரு. அதை அவன் என்ன பண்றான்? அதன்படியே விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினான்னு போட்டிருக்கு. அப்போ என்னன்னா, இங்க இல்லாததை விசுவாசிக்கிற ஆபிரகாம், அதனாலதான் அவனுக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்ற பேர் வந்தது. ஆண்டவர் அதை செய்வார் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அதை செய்வார் என்ற நிச்சயம் இருந்தனாலதான் அதை விசுவாசித்தான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களா நாம் அப்படின்றது நம்ம கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்றது நமக்கே தெரியும். நம்மளே நாம் புடமிட்டுமா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம் தேவனை அப்படின்ட்டு. ஏன்னா அநேக நேரத்துல விசுவாசத்தை குறித்து பேசுகிற நான் கூட சில நேரத்துல